அப்ப ஈர்ப்பு புலத்துல நாங்க படிச்ச விஷயத்தை வந்து கிளியராக எடுத்துக்கணும். ஈர்ப்பு புலத்துல நாங்க படிச்ச விஷயம் வந்து என்னத்தை கதைக்குதுன்னா, இவ்வளவுதான் நாங்க படிச்சது. சமரி தான் எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயும் ஒரு சமரி ஒன்று எடுத்து வச்சுக்கணும். பாஸ் என்னதான் இருந்தா ஒரு சமரி ஒன்று எடுத்து வச்சுக்கணும். சோ சமரியில முழக்கம் இவ்வளவு தான். ஒரு ஈர்ப்பு புலம் விசைறது, ஈர்ப்பு விசை வந்து ரெண்டு திணிவுகள் அல்லது புள்ளி திணிவுகள் எல்லாருக்கும் இடையில ஒரு எப்பொழுதும் ஈர்ப்பு விசை ஒன்று இருக்கும் இல்லையா? எஃப்ல வாய்ப்பாடு வந்து GM1 × M2/r² என்று பார்த்தோம். ரைட். ஒரு பூமியினர் இது கேபிட்டல் M திணிவு, இவர ஆர் தூரமாக இருந்தார். இவர் இந்த புள்ளியில ஒரு ஆர் தூரத்துல ஒரு பூமி வந்து ஒரு G உருவாக்குவார், G'. அதோட பெருமானம் GM/r² பார்த்தோம். மையத்துல இருந்து தூரத்துல பார்த்தோம். அதே நேரத்துல பூமியினர் மேற்பரப்புல G பெருமானம் வந்து GM/r², அதுல பெருமானம் வந்து 10 பார்த்தோம். இது ஏத்துக்கு தராம அழைக்கிறது. ரைட். ஒரு புள்ளியில அழுத்தம் எப்பொழுதும் அந்த ஆர்த்தூரத்துல ஒரு அழுத்தத்தை உருவாக்குவார் இல்லையா? அழுத்தத்தை உருவாக்குவார். அழுத்தம் -GM × R பார்த்தோம். ஒரு திணிவு ஸ்மால் m திணிவுல அழுத்த சக்தி ஒன்று இருக்கும். அந்த ஸ்மால் m திணிவுல அழுத்த சக்தி வந்து -GM × அந்த திணிவால பெருக்கிட்ட அந்த அழுத்தத்தை அழுத்த சக்தியாக இருக்கும் பார்த்தோம். அதே நேரத்துல தப்பல் வேகத்தை பத்தி கிடைச்சோம். தப்பல் வேகம் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்க போகுதுன்னு செல்லக்குள்ள வர்க்கமூலம் 2GM/r கேபிட்டல் ஆர் பூமிதாரையாக இருக்கும் பார்த்தோம். அல்லது இதற்கு பதிலாக நாங்க வர்க்கமூலம் 2GR இது போட்டோம் இல்லையா? 2GR அல்லது 20R. தப்பல் வேகம் எப்பொழுதும் பூமியை பொறுத்த வரைக்கும் 20R என்று பார்த்தோம். ஜிக்கு பதிலாக 10, வர்க்கமூலம் 20R என்று பார்த்தோம். இது தப்பல் வேகம். சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கு வேகம் என்ற பார்த்தோம். ஒழுக்கு வேகம் ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஒழுக்கு வேகம் அது V0 வந்து அது வர்க்கமூலம் GM/r பார்த்தோம். அந்த தூரத்தில் இருக்கும். கேபிட்டல் ஆர்ங்கிறது பூமியில ஆறு, இது தூரம். ஸ்மால் ஆர்ங்கிறது தூரம் பார்த்தோம். ஒரு சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட்ல அழுத்த சக்தி மைனஸ் வழக்கம் போல GM × M/r இந்த வாய்ப்பாடு தான் அழுத்த சக்தி. பட் இயக்க சக்தி இது எல்லாத்தையும் பிரதிவிட்ட உடனே +GM × M/r அரைவாசி இயக்க சக்தி. இவர் அரைவாசின்னு பார்த்தோம் இயக்க சக்தி. பட் பிளஸ்ல இருக்கும் இயக்க சக்தி. மொத்த சக்தி யாருக்கு சமனா இருக்கும்? அழுத்த சக்தி பெருமானம் இயக்க சக்தி மொத்த சக்தி சொல்லி இயக்க சக்தி பெருமானம் அழுத்த சக்தி பெருமானம் சமன் சொல்லி இயக்க சக்தி பெருமானம் மொத்த சக்தி பெருமானம் சமன் இருக்கும். பட் அது மைனஸ்ல இருக்கும் பார்த்தோம். நாங்க படிச்சது இவ்வளவுதான். ஈர்ப்பு புலத்துல வேற ஏதாவது நீங்க புதுசா படிச்ச? ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு புலச்செறிவு, ஈர்ப்பு அழுத்தம், அழுத்த சக்தி ஸ்மால் எம்ல குறிப்பாக, தப்பல் வேகம், ஒழுக்கு வேகம் சேட்டலைட்ல அழுத்த சக்தி, இயக்க சக்தி, மொத்த சக்தி. இவ்வளவை தவிர இவ்வளவுதான் ஈர்ப்பு புலத்துல சமரி இல்லையா பிள்ளைகள்? இவ்வளவு எக்ஸாமுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஈர்ப்பு புலம் சார்ந்த எந்த கேள்வி இவ்வளவு எடுக்கலாம். மற்றதெல்லாம் பலகையான விஷயங்களை வச்சு செஞ்சுட்டு போறோம். இவங்களை ஜென்ரல் அடிப்படைகளை வச்சுட்டு செஞ்சுட்டு வரும். நமக்கு தேவையான வாய்ப்பாடு இவ்வளவுதான். இந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில தான் கேள்விகள் செய்ய போறோம். ரைட். இதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பார்த்துக் கொள்ளுங்க. இது R² சொல்லுஸ். அடுத்து R², R. ஓகே. இவ்வளவு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் மறக்காம வைப்பீங்க. சரி. இதுல பிரச்சனை வந்து இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு போனதால நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இங்க GM × M/r². இது இவ்வளவு ஒரே சொல்லுவாங்க. இங்க அழுத்தத்து இந்த ஈர்ப்பு புலச்செறிவுல R² வருது, அழுத்தத்துல R வருது. நீங்க பாடமாக்க போறது இல்ல, தற்போது ஒரு ஒழுக்கு வேகத்தையும் பாடமாக்கி வச்சுட்டீங்கன்னா ஈஸி.
டைமை குறைக்கலாம், நிமிர்ந்து போக வேண்டி இருக்கும். இப்ப நாம கேள்வி எதை செய்வோம்? இந்த எஸ்ஏ டியூட் எல்லாருக்கும் எஸ்ஏ டியூட் அனுப்பியிருந்தேன். எல்லாருக்கும் எஸ்ஏ டியூட் அனுப்பப்பட்டிருந்துச்சு. நான் எஸ்ஏ டியூட் முதலாவது கேள்வி பார்ப்போம். ஒவ்வொரு கேள்வியாக நாங்க விளங்கி எடுத்து போவோம். அப்ப ஒவ்வொரு கேள்வியாக விளங்கிட்டு போகக்குள்ள எங்களுக்கு இந்த வாய்ப்பாடுகளை வச்சு சிக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு தொடர் கொண்டு வந்துடும். இன்னும் கேள்வி செஞ்சு முடியல, அடுத்த செக்ஷன் எப்ப சில பிள்ளைகளுக்கு ஒரு வகையான அவதி இந்த அவதிப்படுற பிள்ளைகளால பிரச்சனை இல்லைன்னு சில பிள்ளைகள் ஒரு விஷயத்துல பூர்ணமான நுழைஞ்சிட போயிட்டு அடுத்த பக்கம் போற பிள்ளைகளுக்கும் அடுத்து அந்த சிலாக்களுக்கு ஒரு செஞ்சுட்டு போக அடுத்ததுல பார்க்கும். அந்த செஞ்சுட்டு போக அடுத்தது பாயிர கேஸ் பண்ணிட்டு முடியாது. இவங்க எப்படி யோசிக்கிறது? இந்த பிள்ளைகள் கொஞ்சம் அவசரம், இவங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும் படிப்பு விஷயத்துல. இல்ல இந்த பழக்கம் பெறப்பட நமக்கு ஒரு விஷயத்த பூரணமா முடிச்சதுக்கு போறது அடுத்த செக்ஷன் நாங்க போகணும். அடுத்த செக்ஷன் எலக்ட்ரிசிட்டி வாங்குறேன், இதெல்லாம் கேட்டு நிக்க கூடாது. டைம் தெரியுது, நாங்க படிச்சுட்டே இருக்க கூடாது. எல்லா ஒரு எந்த ஒன்றுலையும் பூரண அறிவோட அடுத்த முதலாவது கேள்வி எடுப்போம். பூமியின் மத்தியிலிருந்து ஸ்மோலார் தூரத்தில் உள்ள M31 ஈர்ப்பழுத்த சக்திக்கான கோவையை தருக. ஈர்ப்பழுத்த சக்திக்கான கோவையை தருக. ஸ்மால் M31. இங்க பூமியில திணிவ ME RI ஆகும். இங்கு R தெரியுது, RE எல்லா தரவுகளின் அழுத்த சக்திக்கான கோவை ஒன்றை தாங்க நமக்கு அந்த விளக்கப்படம் தேவை. முதலாவது கேள்வி இல்லையா? அதுல ஏற்பாடு, அதுல பூமியில அழுத்த சக்திக்கான கோவை ஒன்றை தருகன்று அங்க இருக்காது. அப்ப வழக்கமான வாய்ப்பாடுகளை நீங்க கொடுக்கறதுக்கு அழுத்த சக்திக்குரிய கோவையை தாங்க மைனஸ் G, எம்முக்கு பதிலாக ME போடணும் இல்லையா? இங்க R வந்து RE விட பெருசுன்னா வெளியாக இருக்கிற புள்ளி. R வந்து பெருசி RE அர்த்தம் வெளியில இருக்கிற ஒரு புள்ளி. ஸ்மால் M3 R ஸ்மால் R, இதான் அழுத்த சக்திக்கான கோவையை தருக. இது பேசிக். இப்ப நான் சொல்லியிருக்கேன் தானே, எக்ஸாம் SCA கேள்விகள் அவ்வளவு சிம்பிளா இருக்கும். வாய்ப்பாடுகளை இருப்பாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்டு போடுவோம், ஒரு கணக்கு இருக்கும். இது ஏன் இல்ல, இது பொதுவாக ஒரு கேள்வி அறிக்கை. முதலாவது கேள்வி அதுலதான் முதலாவது கேள்வி இது ஏ கேள்வி. அதுல ஒன்று ஏல ஒன்று என்ன கேட்டார்? கோள் ஒன்றிற்கான தப்பவகம் என்பவற்றிலிருந்து யாது விளங்குகிறது என்று கேட்காரு. அதாவது தப்பல் வேகத்துல டெபினிஷன் கேட்காரு. தப்பல் வேகத்துல டெபினிஷன் என்ன படித்திருக்கோம் நாங்க? என்ன, ஒரு கோள் ஒன்றில் மேற்பரப்பில் இருந்து அதன் ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பி செல்வதற்காக ஒரு கோள் ஒன்றின் ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பி செல்வதற்கு அக்கோளின் மேற்பரப்பில் இருந்து பொருளொன்றை எறிய வேண்டிய இழிவு வேகம். அந்த இழிவுன்ற சொல் டெபினிஷன் ஈர்ப்பு புலத்தை விட்டு யார அந்த கோள்ற ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறுவதற்கு கோளின் மேற்பரப்பில் இருந்து எறிய வேண்டிய இழிவு வேகம் அக்கோளின் தப்பல் வேகம் எனப்படும். ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு தப்பல் வேகம் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப டெபினிஷன், அப்ப தப்பல் வேகத்துல டெபினிஷன் அப்படி நோட்ஸ்ல இருக்கு, எழுதிக்கணும். இரண்டாவது சொல்றாங்க, பூமிக்கான தப்பல் வேகத்துக்குரிய கோவையை மேலுள்ள குறியீடுகளில் பெருக எழுதுகின்ற வாய்ப்பாடு மட்டும் எழுதினா போதும்.
பெருகண்ட நிறுவனம். மேலுள்ள குறியீடுகள் செல்லக்குள்ள அங்க ஸ்மால் ஜி எல்லாம் இல்லை. கேபிட்டல் ஜி அது கான்ஸ்டன்ட், அதை நாம போடலாம். எப்பொழுதும் ஜியிலையும் கேபிட்டல் எம் சார்பாக கேபிட்டல் ஸ்மால் ஆர் சார்பாக நீங்க நிறுவட்டாம். கேபிட்டல் ஆர் சார்பாக அப்ப நீங்க நிறுவீங்க இல்லையா? அப்படி கப்பல் வகம் என்னன்னு படிச்சிருக்கு. டெபினிஷன் படி பூமியை பொறுத்த வரைக்கும் இதுல திணிவு எம்இ, இவர ஆர்இ, இடத்துல வேகத்துல நாங்க விஇ வி ஸ்மால் இ, ரைட்? இது ஈர்ப்பு புலத்தை விட்டு மட்டுமட்டாக வெளியேறதுக்கு பேரு தான் கப்பல் வேகம். அதாவது இழிவு வேகம், எரியப்படுற இழிவு வேகம்ன்றது மட்டுமட்டாக அடையுது. சோ ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறது பூஜ்ஜியம். சோ சக்தி காப்பு தத்துவப்படிதான் இந்த வேகங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்படுத்தும் இல்லையா? அப்ப சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி நாங்க இடத்துல பெருகண்டி சென்ற உடனே பூமி நம்ம எழுதக்குள்ள பூமியின் மேற்பரப்பில் மொத்த சக்தி யாருக்கு சமத்துல முடிவிலியில் மொத்த சக்தி. அந்த எழுதக்குள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க எழுதி கொள்ளணும். முடிவிலியில் மொத்த சக்தி. அப்ப பூமியில மேற்பரப்புல மொத்த சக்தி என்ன? half mv² minus gme into m over small r. Sorry, r capital R மேற்பரப்புல இல்லையா? அந்த குறியீடுகளை போட்டுரும். முடிவில இயக்க சக்தி என்ன? இந்த மட்டுமட்ட அலைவத்தால பூஜ்ஜியம். முடிவில் எப்பொழுதும் அழுத்த சக்தி பூஜ்ஜியம். சோ இதுல இருந்து VE சமன் ஸ்மால் v சமன் வர்க்கமூலம் 2gmeo over re. இப்படி அந்த கோவில்கள் இருக்கணும் சக்தி காப்பகத்தை பயன்படுத்தி. ரைட். இங்க ரெண்டு பேரு தரவுகளை பத்தி கதைக்கிறது. தரவை பத்தி கதைக்கிறது. இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தரவுகளை கணிக்க பூமிக்கான கப்பல் வேகம் 1.1 ms-1 ஆயின் சூரியனின் கப்பல் வேகத்தை காண்கின்ற கேட்டிருக்கார். சூரியன் திணிவு சூரியன் ஆரை எல்லாம் தந்திருக்காரு. பூமிக்கான கப்பல் வேகம் தந்து போட்டு சூரியன் கப்பல் வேகம் என்னன்னு கேட்டிருக்காரு. அப்ப கப்பல் வேகத்துக்குரிய பூமிக்கான கப்பல் வேகத்துக்குரிய வாய்ப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப சூரியனுக்கான கப்பல் வேகத்துல வாய்ப்பாடு எப்படி இருக்கும் கேட்டா எல்லாம் அதே இதுதான். அப்ப வி பொறுத்த வரைக்கும் அதாவது சூரியன் கப்பல் வேகத்தை இது பூமியில கப்பல் வேகத்தை விஇன்னு எடுப்போம் இல்லையா? அப்ப விஇன்னு எடுத்திருக்கேன். அது எஸ்கேப் வெலாசிட்டி நான் போறேன். சூரியனத்தை விஇ டேஷ் எடுப்போம். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னா வர்க்கமூலத்துக்குள்ள GME into RE வரப்போகுது. இது ஈக்குவேஷன் 1 2. சூரியனத்தை VE டேஷ் எடுத்தோம்னா அது வர்க்கமூலம் 2gms ங்கிறது சன். சோ RS வரப்போகுது ஈக்குவேஷன் 2. எங்களுக்கு G பெருமானம் கேபிட்டல் G பெருமானம் தெரியல. அதனால நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஆள பெருமானம் தெரிந்தா இன்னொரு ஆள பெருமானத்தை காணலாமா? காணலாதா? சோ ரெண்ட ஒன்றால பிரிக்கிட்டீங்கன்னா VE டேஷிங்க்கு VE சமன் இங்க கொமனான விஷயம் எல்லாம் பிரிக்கிறோம். முழு வர்க்க மூலத்துக்குள்ள ரெண்ட ஒன்றால பிரிச்சதால கேபிட்டல் MS இப்படி வரப்போகுது இல்லையா? MS RS பிரிப்படும் போது பின்னர் தலகுல மாறும். சோ RE ME இதுதான். இதுல இவர் VE தெரியாதா தந்திருக்காரு இல்லையா? பூமியில கப்பல் வேகம் தந்திருக்காரு. சோ VE டேஷ் காணலாமா? காணல. ஆகவே V டேஷ் சூரியன் கப்பல் வேகத்தை காண்றதுக்கு குறுக்கு பெருக்கம் செஞ்சுட்டீங்கன்னா சரி. குறுக்கு பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன வருது? பூமியில கப்பல் வேகம் 1.1 ms-1 1.1 ms-1. அப்ப பிரதியிடுங்க.
இப்ப பிரதிட்டு 1.1 என்ன இந்திய போக்குல பெருக்கப்படும் பக்கமுகத்துக்குள்ள எல்லா திணிவும் தந்திருக்காரு. எம்எஸ் சூரியன் திணிவு 7 தர 10 ஆர்எஸ் 2 தர 10 சூரியன் ஆரத்திலே 2 தர 10 30 மாற்று திணிவு அமைய திணிவு 2 தர 10 30 கீழ் திணி 6 தான் 7 தர 10 8 ரைட். பூமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூமியில 6 வந்தது 6.4 தர 10 ரைட் கிலோமீட்டர்லயே 6. பூமியில திணிவு 6 தர 10 24 6 தர 10 24 கிலோகிராம். ரைட். இப்ப இதை சுருக்கி நீங்க சரிதானே? சுருக்கினா உள்ளுக்கு வார நம்பரை உள்ளுக்கு தந்திருக்காரு. 6.4 21 பெருமானம் ஸ்வர்க்க மூலத்திர பெருமானம் 5 எடுத்துட்டாங்க. அப்ப 21 நம்பரை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இவர் 2 இவர் 6 3 இங்க வெட்டப்பட நான் வெட்டுவேன் 7 3 21 இது 6.4 10 அடுக்குகளை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இங்க 30 இங்க 6 36 இங்க 8 இங்க 24 32 4 வர்க்கமூலம் 2. அப்ப 1.1 தர 10 இதுல இங்க சுருக்கினா 6.4 வந்து 0.21 இதுல 10 32 14 அதுல 12. அப்ப நீங்க சுருக்கி நீங்க என்ன 55 11 தர 5 55 நம்பரை பெருக்கிறீங்க. தர இங்க 14 தர 12 14 இங்க 2 55 தர 14 ms minus 1 5.5 தர 15 ms minus 1. ஓகே மக்களே, 5.5 தர 15 ms minus 1. இந்த கேள்விகள் விளக்கங்களை சரியா வழங்கி எடுத்துக் கொள்ளுங்க. இதுல ஏதாவது சுருக்கல் ஏதாவது போல இருக்கா? கொஞ்சம் நான் சுருக்கினா கொஞ்சம் நல்லா செக் பண்ணி கொள்ளுங்க. நமக்கு அது சுருக்கல்ல நிறைய மிஸ்டேக் வரும், கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. கரெக்ட்? ஓகே. அப்ப இங்க ஏன் இந்த முடிவெடுப்பு என்று கேட்டா, நாம நமக்கு ஜி தரல இல்லையா? ஜி தரல. அப்ப ஜி தரல இதுல தப்பல் வேகம் தந்து விட்டு ஒரு ஆள் தப்பல் வேகம் தந்து விட்டு இன்னொரு ஆள் தப்பல் வேகம் கேட்டாருன்னு சொன்னா நாம இந்த வாய்ப்பாடு 3ஆம் சமன்பாடு 2ஆம் சமன்பாடு எடுத்து கண்டிப்பா போய்க்கிறோம். அப்ப 5.5 தர 15 ms minus 1. இப்ப உண்மையா பாத்தீங்கன்னா பூமியில தப்பல் வேகம் 1.1 தர 14 1.1 தர 14 இல்லையா? இவ்வளவு ms minus 1 அவர் தந்திருக்காரு. 11,000 ms minus 1 வேகத்தோட. உண்மையா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அன்னளவாக முதலில 11,200 அன்னளவாக. பட் இங்க ஒரு இதா தந்திருக்காரு. இது 5.5 15 சூரியன்ல இருந்து ஒரு பொருள் தப்பணுமாக இருந்தால் இன்னைக்கு பார்த்துக்கோங்க 5 ms minus 1 இல்லையா? 5,50,000 ms minus 1. இது 11,000 ms minus 1 வருகிறது. இங்கதான் பூமியில ஈர்ப்புப்புலத்தை விட்டு வெளியேறும். பட் எறியப்படலாம் இல்லையா? ராக்கெட் அனுப்பப்படுதா இல்லையா? சந்திரனுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா இதை விட பெரிய வேகத்துடன் எறியப்பட்டா மட்டும்தான் ஈர்ப்புப்புலத்தை விட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கு. ரைட்? ஒவ்வொரு கோள்களையும் 6,000க்கு அனுப்புறாங்க தானே. அப்ப இது 5,50,000 ms minus 1 வேகத்தோட வெளியேற்றப்படுற ஒன்றுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஈர்ப்புப்புலத்தை விட்டு வெளியேறும். சூரியன் ஈர்ப்புப்புலத்தை விட்டு வெளியேறும். அப்படி வாரத்துல வந்து பார்த்தோம்னா முக்கியமானது இந்த மின்காந்த அலைகள் எல்லாம் வெளியேறுதா இல்லையா? ஏன்னா 3 தர 18. இப்ப ஒளிய வேகம் வந்து சூரியனுக்கு வார ஒளி மின்காந்த அலைகள்
அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் கதிர்ப்புகள் பொதுவாக மேக்சிமம் கதிர்ப்புகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இதை விட பெரிய வேகத்துக்கு தான் ஒளியாகும். இப்ப ஒளி 3×10⁻⁻⁻1 வேகமாக இருக்கிறதால அல்லது எல்லா கதிர்ப்புகளும் மின்காந்த அலை வடிவத்துல மாறத்தால எல்லா மின்காந்த கதிர்ப்புகள் வேகமும் 3×10⁻⁻⁻1. சோ சூரியன் மேற்பரப்பு ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பி பூமிக்கு வந்து சேருதா இல்லையா, வேற வேற இடங்களுக்கு போகுதா இல்லையா, ரைட்? இப்ப பூமியில தப்பல் வேகம் இதை விட பெரிய, சூரியன்ல தப்பல் வேகம் இதை விட பெருசா இருந்தா நடக்குது, அங்க ஓடி வராது. என்ன ஒளியை விட தப்பல் வேகம் கூடி, தப்பல் வேகம் தான் அந்த ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பிட்டு வெளியேறும். ஒளியிட வேகம் விட இது தப்பல் வேகம் பெருசா இருந்திருந்தால் ஒளி வெளியேறிருக்காது. ஒளி வெளியேறாட்டி அந்த சூரியனை நாங்க என்னென்று செல்வோம், கரும்பொருள் என்று சொல்லுவோம். அப்ப கரும்பொருள்ல சொல்லும் இங்க தப்பல் வேகத்தோட தீர்மானிக்கப்படுவது ஏற்கனவே நான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ரைட்? அப்ப இங்க 5 தர இவ்வளவு தப்பல் வேகம் இருக்கு. இதை ஒப்பிட்டுக் கொள்ளும். ஏன்னா அடுத்த கல்வி எங்களுக்கு இது கட்டாயம் தேவைப்படுது. இதுல பி பாட்டை வந்து பார்த்துக் கொள்ளுங்க. இதுல பி பாட்டு என்ன சொல்லுது இங்க பாருங்க. இதுல பி பாட்டு எடுங்க. பி பாட் செல்லுது, வளிமண்டலத்தின் கூர்ப்பு கொள்கை ஒன்றானது. கூர்ப்பு கொள்கைங்கிறது உருவான முறை இல்லையா? வளிமண்டலத்தின் கூர்ப்பு கொள்கை ஒன்றானது பூமி தோற்றம் பெற்ற போது ஐதரசன் அணுக்களை செறிவாக கொண்ட வளிமண்டலத்தை கொண்டிருந்தது என பரிந்துரைத்தது. ஆரம்ப காலத்துல பூமி உருவான சந்தர்ப்பத்துல பூமியில வளிமண்டலத்துல மிக கூடுதலான அளவு ஹைட்ரஜன் செறிந்து காணப்பட்டுச்சாம். ஆனால் பாரிய வெப்ப நிகழ்வு ஒன்றின் விளைவாக பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 கெல்வினை அடைந்த போது பூமியில ஒரு பாரிய வெப்ப விளைவு ஒன்று ஏற்பட்டிருக்கு, பெரிலியம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஒரு கட்டத்துல நிகழ்ந்திருக்கு. அதனால பூமியில மேற்பரப்புட வெப்பநிலை 6000 கெல்வினை அடைந்த போது ஐதரசன் அணுச்செறிவு மிக குறைந்த மட்டத்தை அடைந்ததா. ஏன் என்ன நடந்தது கேட்காது. அப்ப ஆரம்பத்துல ஹைட்ரஜன் பூமி உருவான போது ஹைட்ரஜன் பூமியில இருந்திருக்கு. சடலியாக பூமியில மேற்பரப்பட வெப்பநிலை 6000 கெல்வினுக்கு ஒரு முறை வெப்ப பெரிலியம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு பெரிலியம்ங்கிறது ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கு, பாரிய சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால அதுல இருந்த ஹைட்ரஜன் எல்லாம் செறிவு குறைஞ்சிருக்கு. செறிவு குறைஞ்சிருக்கின்ற பூமிக்கு வளிமண்டலத்திலிருந்து வெளியேறு. குறித்த 6000 கெல்வின் வெப்பநிலையில் ஐதரசன் அணுவின் இடை வர்க்க மூல கதியை கணிக்க என்று கேட்டிருக்கிறது. சோ இடை வர்க்க மூல கதிங்கிறது டிஆர்எம்எஸ். அப்ப இங்க வாயுக்கள் வேகங்களையும் ஏன் வளிமண்டலத்துல இதை நான் தியரி படிப்புக்குள்ள வழங்கப்பட்டது உங்களுக்கு என்ன செய்ய, ஒரு வளிமண்டலத்துல ஒரு குறித்த கோள்ற வளிமண்டலத்துல இந்த வாயுக்கள் இருக்கி இல்லையாங்கிறது எது தீர்மானிக்கும்? இது தப்பல் வேகம் தான் தீர்மானிக்கும். ஒவ்வொரு வாயுக்களோட வேகத்தை நாம பார்ப்போம். டிஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஆர்எம்எஸ் வாய்ப்பாடு நமக்கு தெரியும். வர்க்க மூலம் என்ன பண்ண 3RT கேபிட்டல் M படிச்ச ஞாபகம் இருக்காப்ல, ஹீட்ல படிச்சிருக்கேன். சிஆர்எம்எஸ் விஆர்எம்எஸ் படிக்கிறது. விஆர்எம்எஸ்ங்கிறது சிஆர்எம்எஸ் 3RT கேசஸ்ல படிச்சோம் இல்லையா ஹீட்ல. இப்ப 6000 கெல்வினாக இருக்கக்குள்ள ஏன் ஆரம்ப காலத்துல ஏன் இருந்துச்சு? ஆரம்ப காலத்துல பூமியில வெப்பநிலை குறைய இருந்துச்சு, பிறகு 6000 மாறிச்சு, திரும்ப வெப்பநிலை குறைஞ்சிட்டு. இப்ப இந்த 6000 கெல்வினாக இருக்கக்குள்ள அந்த ஹைட்ரஜன் ஆர்எம்எஸ் வேகம் என்னன்னு கேட்டாக்குள்ள 3RT 3 ஆறுக்கு பதிலாக 8.3 இல்லையா தந்திருக்காரு. ஆறு பெருமானம் 8.3 ஜூல் மூல் -1 K-1 தந்திருக்காரு. டி வந்து 6000 உங்களுக்கு தந்திருக்காரு, 6000 தந்திருக்காரு. கேபிட்டல் M தந்திருக்கிறது பாருங்க. ஐதரசனின் சார அணுத்தின் 1 கிராம் தந்திருக்காரு. ஹைட்ரஜன் நீங்க ஐதரசன் அணுவின் ஐதரசன் கேட்ட ஐதரசன் வாயுல ஹைட்ரஜன் அணுவிட 1 கிராம் தந்திருக்காரு. நான் சொல்லி தந்திருக்கேன் எப்பொழுதும் பிரதியிடும் போது SI அளவுல பிரதியிடம் 1/10 ஹைட்ரஜன் அணுவின். அப்ப இதர சுருக்கணும். நீங்க இவரை சுருக்கினீங்கன்னா இவருக்குள்ள உங்களுக்கு வர வேண்டிய நம்பர்ஸ் நாங்க தரப்படுறது வர்க்க மூலம் 149.4 12 என கொள்கை சொன்னா
அப்ப இது அவ்வளவு பெருக்கினா 149.4 தான் இருக்குது இல்லையா? வர்க்கமூலம் நம்பர்ஸ்ல பெருக்கினா 6 18 18 8.3 பெருக்கினா 149.4 149.4 இங்க 10 மேலுக்கு போகக்குள்ள 10 என்ன இங்க 3 கிடக்கு, இங்க 10 அங்கால போனா சோ இவ்வளவு 12 எடுக்கட்டா அண்டளவாக 144 தான் 12. சோ அண்டளவாக 12 எடுக்கட்டா 12 தர 10 6 3. சோ ஆன்சர் 12,000. இப்போ 1.2 தர 14 ms - 1. அவர் இதுல செல்ல போனா 1.2 தர 14 ms - 1. பூமியில தப்பல் வேகம் 1.1 தர 10 இது 14 ms - 1. இது 12,000 ms - 1 வருதுன்னு சொன்னா இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்க, பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 கெல்வினை அடைந்த போது ஐதரசன் அணுச்செறிவு மிக குறைந்த மட்டத்தை அடைந்தது எனும் கூற்றை தகுந்த காரணத்துடன் விளக்குகன்னு சொன்னார். அந்த பூமியில மேற்பரப்புட வெப்பநிலை 6000 கெல்வின் சூரியன் மேற்பரப்புட வெப்பநிலை அந்த ஒரு கட்டத்துல அப்படி நடந்துருக்கு பூமியில மேற்பரப்புட வெப்பநிலை. அப்ப நீங்க 6000 கெல்வினை அடைந்த போது பூமியில தப்பல்வகம் பூமியில வெப்பநிலையில தங்கல்ல, பூமியில தப்பல்வகம் பூமியில வெப்பநிலையில தங்கல்ல, அது பூமியில திணிவிலையும் பூமியில ஆடைகளையும் தங்கி இருக்கு 11,000 ms - 1. பட் வாயுக்கள தப்பல் வேகம் வந்து எதுல தங்கி இருக்குன்னா வெப்பநிலையில தங்கி இருக்கு. 6000 கெல்வினை அடைந்த போது அந்த தப்பல் வேகம் 1.2 தர 14 12,000 ms - 1 அடைஞ்சது சென்னா ஒரு வாயு மூலக்கூறுகள் வேகம் 12,000 ms - 1 சென்னா உங்களுக்கு விளங்குது அது வந்து என்னவாக இருக்க போகுது 11,000 12,000 பெருசு சென்னா என்ன நடக்கும், பூமியில வளிமண்டலத்தை விட்டு தப்பி சென்றிருக்குமா தப்பி சென்றிருக்கிறார். அதை தகுந்த காரணத்துடன் விளக்குகண்டா நீங்க சிம்பிளா தான் செல்லணும். பூமியின் மேற்பரப்பின் தப்பல் வேகம் 11,000 ms - 1. ஆனா 6000 கெல்வின் வெப்பநிலையில் உள்ள போது ஹைட்ரஜனின் வாயு மூலக்கூறுகளின் வேகம் 1.2 தர 14. இங்க 1.1 தர 14. இங்க ஹைட்ரஜன் 6000 கெல்வின் ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறுகள் கப்பல் வேகம் ஹைட்ரஜன் வாயுக்கள் ஹைட்ரஜன் அணுவிட வேகம் 1.2 தர 14. எனவே ஹைட்ரஜன் அணுக்கள் பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து அல்லது பூமியின் ஈர்ப்பு புலத்தில் இருந்து தப்பி சென்றிருக்கும். இதனால் ஹைட்ரஜனின் செறிவு குறைந்திருக்கும் சொல்லணும். ஒப்பிடுங்க, பூமியின் தப்பல் வேகம் இன்னதுக்கு சொல்லுங்க 1.1 தர 14. 6000 கெல்வினில் ஹைட்ரஜன் அணுவின் வேகம் 1.2 தர 14. எனவே 6000 கெல்வினில் ஐதரசன் அணுக்களின் வேகமானது பூமியின் தப்பல் வேகத்திலும் பெரிதாக இருந்ததால் பூமியின் தப்பல் வேகத்திலும் பெரிதாக இருந்ததால் அவை பூமியின் ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பி சென்றிருக்கும். இதனால் ஐதரசனின் செறிவு மட்டம் குறைந்திருக்கும். ஒப்பிட்டு வழங்கப்படுத்த எழுத தெரியும். இதை ஒப்பிட்டு செல்லுங்க. இது தப்பல் வேகம், இது ஹைட்ரஜன் அணுட வேகம் இதுவாக இருந்துச்சு. இது தப்பல் வேகத்துல பெரிதாக இருந்ததால ஈர்ப்பு புலத்தை விட்டு பூமியில ஹைட்ரஜன் அணுக்கள் தப்பி சென்றிருக்கும் அல்லது வெளியேறிருக்கும். ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறிருக்கும். எனவே ஹைட்ரஜன் அணுவின் செறிவு குறைந்திருக்கும். அப்ப பூமியை ஒப்பிட்டு நீங்க செல்லுங்க. வீல 2வது வீல 3வது பாருங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை அன்னளவாக 6000 கெல்வினில் உள்ள போது அங்குள்ள வளிமண்டலத்தில் ஐதரசன் பரப்பளவு செறிவாக உள்ளது. இதற்கான காரணம் இல்லை.
பூமியில மேற்பரப்பட வெப்பநிலை 6000 இருக்கக்குள்ள அங்க செறிவு கூட இருக்கு. சாரி, பூமியில மேற்பரப்பட வெப்பநிலை 6000 கெல்வின் அடைஞ்சுவது செறிவு குறைஞ்சிச்சு. பட் சூரியன் மேற்பரப்பட வெப்பநிலை 6000 கெல்வினிலே இருக்கி அங்க ஹைட்ரஜன் செறிவு கூட இருக்கு. அங்க தப்பி செல்லல. ஏன் இது கேட்டா 6000 கேள்வியில ஹைட்ரஜன் வேகம் 1.2 ஆனா சூரியன் தப்பல் வேகம் சூரியன் வளிமண்டல ஈர்ப்பு புலத்திலிருந்து தப்பி செல்லணுமா இருந்தா அது 5.5 விட பெருசரிக்கும். அப்ப இங்க தப்பி செல்ல இயலாது, ஹைட்ரஜன் தப்பி செல்ல முடியாது. அப்ப அதுக்குரிய உலகத்தை தெரியும் என்ன இந்த கேள்விக்கு சூரியன் தப்பல் வேகமானது ஹைட்ரஜன் 6000 கெல்வினில் ஹைட்ரஜன் அணுக்களின் வேகத்தையும் விட பெரிய. எனவே ஹைட்ரஜன் அணுக்கள் சூரியன் மேல் வலி ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பி செல்லாது. எனவே ஹைட்ரஜன் செறிவு சூரியன் மேற்பரப்பில் கூடுதலாக காணப்படும். பூமியில தப்பி சென்றிருக்கு காரணம் கப்பல் வேகம் சின்னது பூமியில. ஹைட்ரஜன் இல்லை, தப்பி செல்லாது. ஹைட்ரஜன் சூரியன்ல தப்பி செல்லாது. ஏனென்றா கப்பல் வேகம் பெருசி, இதை விட ஹைட்ரஜன் வேகத்தை விட. விளங்கி எழுதுங்க. விஆர்எம்எஸ்ங்கிறது விஆர்எம்எஸ் வேகம் எப்பொழுதும் நியமச்சாம்பாடு, நிறுவிட்டு நிக்க தேவையில்லை. நான் 2 வாய்ப்பாடுகள் வந்திருக்கேன். விஆர்எம்எஸ் அல்லது சிஆர்எம்எஸ்க்கு 2 வாய்ப்பாடு ஞாபகம் இருக்க. 3p/ρ அல்லது 3r/m. இங்க வெப்பநிலை சார்பாக கண்ட இந்த வாய்ப்பாடு போது அமுக்க மடக்கி சார்பாக இந்த வாய்ப்பாடு. சீபாட் அப்படியே கொப்பில எழுதி செஞ்சேன். நான் ஃபுல்லா கொப்பில எழுதி உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கலையா? சீபாட் அப்படியே நம்ம கொப்பில இருக்கிறதால அந்த ஆன்சர் அதை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 2வது கேள்வியை பார்ப்போம். ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். இது உண்மையாக ஹபிள் என்றாலே அது உண்மையான பேர் வந்து ஹபிள். பேர் ஹபிள் ஸ்பேஸ் வந்து பூமியில அப்படி ஒரு ஸ்பேஸ் இது ஒன்று கிடக்கு. பூமியை படமளிப்பதற்காக பூமியில இருந்து ஒரு லெப்பன் சுத்தி பூமியை சுற்றி வர மிக பிரமாண்டமான ஒரு சேட்டலைட் தான் ஹபிள் ஸ்பேஸ் சொல்றாங்க. ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் HST புவியை படம் எடுப்பதற்காக புவி மேற்பரப்பிலிருந்து உந்தப்பட்டு 6940 கிலோமீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையில் பூமியை மையமாக வைத்து வலம் வருகிறது. இது நாளொன்றுக்கும் 15 தடவை பூமியை வலம் வருகிறது. ஒரு நாளைக்கு 15 தடவை பூமியை சுத்துது. ஒரு நாளைக்கு பூமியை 15 தடவை சுத்துதுண்டா அதுல அலைவு காலம் என்ன பிள்ளை? நான் இது செலுத்தேன் அலைவு காலம் தருவார். அப்ப தந்த தரவுகளை வழங்கி எடுத்துக் கொள்வது. இவர ஒரு சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் பூமியை வட்டப்பாதையில சுத்தி வருது. அந்த வட்டப்பாதையில ஆர் தந்திருக்காரு, ஆர் வந்து தந்திருக்காரு. நம்ம ஃபுல்லா வட்டத்தை கிறிஸ்டிக்க தேவை. எக்ஸாமுக்கு நோமலாக மூலம் திருந்தா போதும். ஃபுல்லா இருக்கு டைம் வேஸ்ட் ஆக தேவை. ஆர் சமன் என்று கேட்ட பிள்ளைங்க 6940 கிலோமீட்டர் மையத்திலிருந்து மேற்பரப்பு இருந்தா பாருங்க. புவி மேற்பரப்பிலிருந்து உந்தப்பட்டு 6940 கிலோமீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை. அப்ப 6 செல்லுங்கள் மையத்திலிருந்து அளக்கப்படல.
அப்ப 6940 கிலோமீட்டர். சோ 13 மீட்டர் 6 வட்டப்பாதையில சுத்துவோம். இதுல அலைவு காலம் இது நாளொன்றுக்கு 15 தடவை பூமியை வலம் வருகிறது. அலைவு காலம் வந்து 24x15. ஏன்னா பூமியை ஒரு தடவை சுத்துறதுக்கு 24 மணி நேரம் பிடிக்கும் பிள்ளைகள். ஒரு நாளைக்கு 15 தடவை சுத்துதுன்னு சொன்னா அப்ப பூமியை வந்து சுத்துறது அதுல அலைவு காலம் 24x15 ஹவர்ஸ். 10 தடவை சுத்துதுன்னா 24x10 ஹவர்ஸ் அலைவு காலம். ஒரு நாளைக்கு 15 தடவை சுத்துதான். நாளொன்றுக்கு 15 தடவை பூமி வலம் வருகிறது. அப்ப மறைமுகமாக அலைவு காலம் தான் இருக்கிறது. ஒரு ரொக்கெட்டை பொறுத்தவரை, சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் அது வட்டை இருக்கும். எங்களுக்கு நல்லா தெரியும். மைய மைய விசையை போட்டு கணக்கு செஞ்சுட்டு போறோம். வட்ட ஒழுக்கில் உள்ள போது இதன் ஆறுகளை காண்க. வட்ட ஒழுக்கில் உள்ள போது இதுல ஆறுகள் என்னன்னு தெரிஞ்சாரு. இதுல ஆறுகளை நாம காணமாக இருந்தால் எங்களுக்கு நிறைய கேள்வி பாருங்கள். 2-3 நேரத்துல கலைக்கலாம். ஒரு சேட்டலைட்ல ஆறுகள் எப்பொழுதும் வடத்தெரிக்கிற ஈர்ப்பு புலத்துல ஆறுகளுக்கு சமன் என்று படிச்சிருக்கோம். ஒரு சேட்டலைட் ஆறுகள் ஒரு வடத்தெரிக்கிற ஈர்ப்பு புலத்துல ஆறுகளுக்கு சமன். ஈர்ப்பு புலத்துல ஆறுகள் அவனத்தை என்ன வரைக்க போகுதுன்னா ஜி கேபிட்டல் எம் பூமியிடத்தின் எம்இக்கு பூமியில மையத்திலிருந்து ஆறு கேட்ட ஜிஎம் தெரியல. பூமியில ஆறு சார்பான எந்த தரவும் தெரியல. அதெல்லாம் கேள்வியாகத்தான் கேட்கப்பட்டிருக்கே ஒழிய இங்க வந்து எங்களுக்கு பூமியில திணிவும் ஆறு எல்லாம் எதுவுமே தரல. அப்ப எப்படி நம்ம ஆறுகளை காண்ற இந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு வருது. அப்ப இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி ஆறுகளை காணலாமா காணல. பட் இது ஒரு வட்டப்பாதையில போகும்போது நாம படிச்சிருக்க பிள்ளைகள் ஆறுன்ற வாய்ப்பாடு ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆருக்கு ஒமேகாக்கு பதிலாக 2π/t all things squared சரி படிச்சு ஞாபகம் இருக்க பிள்ளைகள். வட்ட இயக்கத்துல இவரது ஆறுகள் வந்து ஈர்ப்புப்புல ஆறுகளுக்கு சமம். எப்பொழுதும் ஒரு சேட்டலைட்ல ஆறுகள் புவியீர்ப்பு அந்த இடத்துல இருக்கிற ஈர்ப்புப்புல ஆறுகளுக்கு சமனாக இருக்கும். அதனால அதுக்குள்ள நிறக்குறைவு ஏற்படுகிறது என்ற சொல்லலாம் நாம் அவருக்கு கதைச்சிருக்கோம், நோட் பண்ணிருக்கோம். ரைட், அது நிறுவிக்கும். எப்பொழுதும் ஒரு சேட்டலைட் ஆறுகள் அந்த இடத்துல இருக்கிற ஈர்ப்புப்புல ஆறுகளுக்கு சமம். பட் அந்த இடத்துல ஈர்ப்புப்புல ஆறுகள் நான் காரணமாக இருந்தால் எனக்கு ஜி தெரியா எம் தெரியா. நீங்க சொல்லலாம் ஜிஎம்க்கு பதிலாக ஜிஆர் ஸ்கொயர் போடலாம் தானே என்று கேட்டா ஆர் தெரியா. அதுக்கு தரவு பாடமாக்கல. அப்ப இந்த வாய்ப்பாடு நான் போடல. எனக்கு இருக்கிற தரவு அலைவு காலம் மட்டும்தான். அலைவு காலம் தெரிந்தால் ஆறுகளை காணலாம். எனக்கு அலைவு காலம் தெரிந்தால் அது வட்ட இயக்கத்தை ஆற்றுகிறது நினைச்சிட்டு நான் முதலாவது கேள்விக்கு விட இப்படி எடுக்கலாம் கேட்கலாம். என்ன 2 விஷயத்தையும் யோசிக்கணும். ஈர்ப்பு புலத்தை மட்டும் யோசிக்க தரவை வச்சு தன் ஆறுகள் காணலாம். அப்ப அலைவு காலம் தெரியுமாக இருந்தால் எனக்கு ஆறுகள் தெரியும். இந்த வட்ட இயக்கத்துல படிச்சிருக்கிற ஆறுகளுக்கு வாய்ப்பாடு பி வர்க்கத்தீங்களா அல்லது ஆரோமிகா ஸ்கொயர். சோ அலைவு காலத்தை வச்சு நான் எடுக்கலாம். நீங்க ஹவர்ஸ்ல இருக்கிற செகண்டுக்கு மாத்தணும் நீங்க. சோ முதலாவது கேள்விக்குரிய வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஆர் இன்டு 4π வர்க்கம் ஆர் ஒமேகா ஸ்கொயர்ல இருந்து பிரதிட்டீங்கன்னா 2π/t all things square. சோ ஆன்சர் வந்து பிள்ளைங்க 4π வர்க்கம் r/t வர்க்கம். இதுதான் ஆர்வம் பிரதிரூபம் 4. பொதுவாக பை வர்க்கத்துக்கு 10 போட்டுக்கொள்ளுங்க. பை வர்க்கம் மண்டலமாக 10 தரப்பில் 3.1 வர்க்கம் 10 போட்டுக்கொள்ள தேர்வு வரும். பின்னுக்கு பாஸ் பண்றலாம் பாருங்க. பை வர்க்கத்தை 10 எடுக்க, பை வர்க்கத்தை 10 எடுக்க சொல்றாரு. ரைட், அப்ப முதலாவது கேள்விக்கு விளக்கத்தை தான் பை வர்க்கத்துக்கு பதிலாக 10 6940 கிலோமீட்டர் 13க்கு t ஸ்கொயர் 24x15 ஹவர்ஸ். இது வந்து நான் இன்னும் சுருக்கலாம். 8x5 இல்லையா பிள்ளையா? 8x5 ஹவர்ஸ். ஹவர்ஸ்க்குள்ள 60 தர 60 பெருக்கின செகண்ட். நான் இங்கே நான் சுருக்கி வச்சு கொள்ளலாம் அலைவு காலத்தை. ரைட், அப்ப சுருக்கி நீங்க சொன்னா 8x5 5 மேலுக்கு போகும். சோ 8 தர 60க்கு 60 தர 60 பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு பிறகு எப்பொழுதும் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்பொழுதும் பிறகு அதுக்கு பிறகு சுருக்கல். அப்ப சுருக்கி நீங்க சொன்னா இதுக்கு பிறகு ரஃப்தால கொண்டு போய் சுருக்கி விடைய மட்டும் போடுது. பிறகு திரும்ப எழுதி டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இது பிரதிக்கிறதுக்கு பிறகு கடைசி விடையத்தான் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுல எழுதிட்டு டைம் வேஸ்ட் ஆகுது. அங்க ரஃப்தாலுக்கு போங்க. சுருக்கி என்ன விட வருமோ அதை மட்டும் கண்டுபிடிக்க. மற்றபடிக்கு வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை.
வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சோ அந்த இடத்துல நீங்க சுருக்கினாப்பிள்ளைங்க உங்களுக்கு வரப்போகுது 10 அடுக்குகள் எல்லாம் விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வெட்டுட்டீங்கன்னு சொன்னா மேலே சைபர் 14 கீழுக்கு 12 சோ 12 13 5 இல்லையா? ஒரு சைபர் இன்னும் ஒரு சைபர் 15 இங்க 10 இங்க 2 இருக்கு வெட்டுப்படும். அப்ப இப்ப மிஞ்சி இருக்கிறது வந்து என்னன்னா 13 இருக்கு. நம்பர்ஸை பெருக்குவோம். மேலுக்கு 4 தர 694 மேலுக்கு இருக்கு நம்பர். கீழுக்கு இருக்கு சரி தர 5 வரும் இல்லையா பிள்ளைங்க? கீழுக்கு 8 6 6 திரும்ப 6 ரைட். ஆன்சர் வருது பிள்ளைங்க 48,194 மொத்தம் 13 எல்லாத்தையும் பெருக்கினா டி ஸ்கேட் சொல்லி இல்லையா? டி ஸ்கேட் என்ன விட குறைக்குது. பூமியில மேற்பரப்புல 10 அங்க போக போக 10 விட சின்னதாக 8.7 வருது. சுருக்கினா 8.367 வரத்துல 8.3 8.4 ms மைனஸ் 1 10 விட சின்னதாக இருக்கு. அதை வழங்கினாச்சு. ஏன்னா விடத்தை பார்த்து தூரம் செல்ல 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 ஜி குறையும். சோ அதைத்தான் நாம பார்க்கிறோம். 8.4 மேற்பரப்புல 10 உங்களுக்கு நம்பர் வருது. 10 விட பெரிய நம்பர் வருதுன்னா சுருக்கல்ல கூட இருக்கு இல்லையா? அப்ப மேற்பரப்புல இருந்து மேலே செல்ல 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 குறையும். அப்ப விடத்தை 10 சென்னா அதை விட குறையத்தான் இருக்கு. சோ நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா 8 முதலாவது தசமானத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா 8.4 வருது. Right, 8.4 ms minus 2. Ms minus 2. Okay, right. திரும்ப பார்ப்போம். சரி சொல்லுங்க பாருங்க. எஸ் 8.36 வருது. சோ 8.4 சரியா சுருக்கிட்டோம்னா மற்ற விடையெல்லாம் லேசி. அப்ப ஐடியா வந்தது விடத்துட்டு இப்ப விடத்துட்டு உண்மையா அந்த கேள்விக்கு இந்த ஐடியா எடுத்திருக்காங்களா டவுட் இருக்கு. அவங்க வட்டை எதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஈப்புக்குள்ள 6 முழுக்களை கேட்டா விடத்தை என்னத்தை யோசிக்கணும். சோ 2 விஷயத்தை நீங்க யோசிக்கணும். ஒன்று இது ஈப்புக்குள்ள செறிவுன்றது யோசிக்கணும். அது வட்டை இயக்கம் யோசிச்சுட்டு வட்டை இயக்கத்துக்குள்ள செய்யலாமான்னு பார்க்கணும். எந்த ஒரு கேள்வியும் 2 இயக்கத்தை ஆக்குதுண்டா 2 செக்ஷன்ல கலவண்டா உள்ள அந்த செக்ஷனுக்குள்ள செஞ்சு பார்க்கலாமா இல்ல இந்த செக்ஷனுக்குள்ள செஞ்சு பார்க்கணும் ஐடியா வெளிக்காட்டி விட கஷ்டம். ஒரே மைண்ட்ல போகக்கூடாது. 2 இயக்கம் இருக்கீங்க. HST புவியீர்ப்பு காரணமாக இப்பாதையில் வளம் பெறுகின்றது பூமியின் திணிவை கணிக்க
பட் இப்ப பூமியில திணிவு இப்ப கேட்டாங்க நாம லேசர் செய்யலாம். பட் எங்களுக்கு தெரியல இந்த ஹார்மோன்கள் படத்திருக்கிற ஈர்ப்பு புலச்செறிவு சமனரிக்கிறதா? எஸ். சோ இப்பதான் நீங்க என்ன செய்யறாருன்னு சொல்ல பூமியில திணிவுக்கு இருக்காரு. இப்ப நீங்க செல்லணும் என்னன்னு கேட்டா இந்த ஏற வாய்ப்பாடு ஜி டயசின் சமன் எப்பொழுது படத்திருக்கிற இந்த ஏ ஜி டயசின் சமனரிக்க போகும். அப்ப ஜி டயசின் படத்திருக்கிற ஏயின் சமன். ஜி டயசின் பெருமானம் வந்து எப்பொழுதும் ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கேட் ஆர் தூரத்துல ஆர் ஸ்கேட் சமன் ஏ வந்து இப்ப நாம கண்டுபிடிக்கும் 8.4 அல்லது நோலை போடலாம். 8.4 கோலை போடலாம். அப்ப இப்ப எம் என்னன்னு கேட்காரு 8.4 +-2. இப்ப எம் பூமியில திணிவு என்னத்துக்கு சமன் கேட்டா 8.4 தர இது ஆர் ஸ்கேட் 6940 தர 13 வர்க்கம் ரைட் க்கு ஜீர பெருமானம். ஜீர பெருமானம் தரப்பட்டிருக்கு 6.67 தர 10 6.67 தர 10 சய 11 இல்லையா? அவரோட 11 தந்திருக்காரு. அது சய 11 சக 11 வராது இல்லையா? திருப்பிக் கொள்ளுங்க. அது சய 11. சோ இதை சுருக்கினா எம் பெருமா வராத. சோ சுருக்கி கொள்ளலாமா நீங்க? இவ்வளவு கிலோகிராம் வரும். ரைட். HSTயின் திணிவு 500 கிலோகிராம் எனின் புவியின் ஆரை 6400 கிலோமீட்டர் என கொண்டு HSTயின் மேற்படி ஒழுக்கிற்கு கொண்டு வர செல்வதற்கான இழிவு சக்தியை கண்டுபிடிக்க கேட்டிருக்காரு. ஒரு பொருளை இழிவு சக்தி என்று சொல்ற வசனம் ஒரு மேற்பரப்புல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான இழிவு சக்தி இந்த திணிவு தெரிஞ்சாதான் அடுத்த கேள்விக்கு கூட எடுக்கலாம். இந்த திணிவை நீங்க கண்டுபிடிச்சாதான் பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு கூட எடுக்கலாம். அந்தளவாக வருது பிள்ளைகள். சரியா நீங்க எழுதிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வருது 6 தர 10 6.6 இருக்குது. சோ பொதுவாக முழுவதுல கொடுத்தோம்னா 6 தர 10 24 கிலோகிராம் இருக்குது. 6 தர 10 24 கிலோகிராம் பூமியில திணிவு. பொதுவாக அதுல மட்டம் திணிவு 6 தர 10 24 வருகிறது. ஏன்னா இங்க 10 படுத்த 14 வர்க்கம் 18 10 சய 11 அங்க போனா 10 சக 11 19. இதுல நம்பர் எல்லாம் சுருக்கின வருகிறது. அதுல வருது 60 6,06,558 1 2 3 4 5 அப்ப 19 5 24. சோ 6 தர 10 24 கிலோகிராம் சுருக்கின இதான் வரும். இது தெரிஞ்ச கஷ்டம் அடுத்தது. இதுக்கு பிறகு உங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி நிறைய பாஸ்ட் பேப்பர்ல கேட்கப்பட்டிருக்கும். ஒரு புவியில மேற்பரப்புல இருந்து இந்த ஒழுங்குக்கு ஒரு பொருளை கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய இழிவு வேலை என்னன்னு கேட்டா வேலை எப்பொழுதும் அழுத்த சக்தி மாற்றம். இழிவு வேலை என்னன்னு கேட்டா இழிவு 2 கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. இழிவு சக்தியை காண்க மேற்படி ஒழுக்கி நீர் செய்வதை நிலைநிறுத்த தேவையான மேலதிக சக்தி என்ன? கொண்டு செல்வது மட்டும் இல்லை, அந்த பாதையில சுத்தி வர வைக்கணும். 2 வேலை கொடுக்கணும். அப்ப எப்பொழுதும் நீங்க என்ன செய்யணும் செல்லக்குள்ள காணிச்சுக்கணும். ஒரு மேற்பரப்பு ரொக்கேட் ஒன்று அல்லது ஒரு பொருள் ஒன்று ஒரு இடத்துல இருந்து ஈர்ப்பு புலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா அழுத்த சக்தி மாற்றம். இழிவு வேலை கேட்பாரு, அழுத்த சக்தி மாற்றம். சோ எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்டுக்கு கொண்டு செல்ல தேவையான இழிவு சக்தி எப்பொழுதும் அழுத்த சக்தி மாற்றத்துக்கு சமம். கொண்டு செல்ல தேவையான இழிவு சக்தி. நான் நினைக்கிற பிள்ளைகள் இந்த வருஷம் நாங்க ஈர்ப்பு புலத்தை எதிர்பார்க்கிறோம். இசை கல்வியில இந்த வருஷம் ஈர்ப்பு புலத்தை எதிர்பார்க்கிறோம். அப்படி வரலன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தமிழ்
ஈர்ப்பு புலம் தான் உங்களுக்கு எஸ்ஏ கேள்வியா வரும், உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த வருஷம் நாங்க எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி ஈர்ப்பு புலம் தான் வரலாம். அப்ப இதுல பார்த்த சிலக்குள்ள இதெல்லாம் தான் கேள்விகள். என்ன நம்ம படிச்ச வாய்ப்பாடு மிச்சம் குறைய இல்லையா? ஒழுக்குவகம், தப்பல்வகம், சக்திகள், அதே நேரத்துல ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு புலச்செறிவு, ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு புலச்செறிவு அல்லது ஈர்ப்பு விசை. இப்ப இவ்வளவுகளையும் ஒரு எஸ்ஏ கேள்வி வரும் விசைன்னா திரும்ப தரும ஒரே விஷயத்தை நான் திருத்த போறேன். சோ ஒரு ஈர்ப்பு புலத்திலிருந்து கொண்டு செல்லத்தக்கக்கூடிய அந்த இழிவு சக்தி என்ன என்று உங்கள்கிட்ட கேட்டாருன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த இழிவு சக்தி எப்பொழுதும் யாருக்கு சமனாக இருக்கும்? யாருக்கு சமனா இருக்கும்? அழுத்த சக்தி மாற்றத்துக்கு சமனா இருக்கும். அப்ப ஒரு பொருள் ஒன்று இருக்கு, விடத்திருக்கு, இவ்விடத்துக்கு பூமியில ஆழம் இருக்காரு. விடத்திருக்கிற அந்த பொருளை இந்த ஒழுக்கொன்றைக்கு 6940 மீட்டர் தூரத்தில் இருக்கிற 6940 தர 13 கிலோமீட்டர் தூரம் 13 மீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். இந்த ஒழுக்குக்கு கொண்டு செல்வதற்கு தேவையான இழிவு வேலை என்று கேட்டா அழுத்த சக்தி. அப்ப கொண்டு என்ன நாம் எழுதப்படும்? செய்யப்பட்ட வேலை இழிவு வேலை, செய்யப்பட்ட இழிவு வேலை. ஒரு பொருளை ஈர்ப்பு புலத்துல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட இழிவு வேலை எப்பொழுதும் அழுத்த சக்தி மாற்றம். நாம் இது கோப்பிலே உதாரணத்துக்கு எழுதியிருக்கோம். இறுதி அழுத்த சக்தியிலிருந்து ஆரம்ப அழுத்த சக்தி கழிக்கணும். இறுதி அழுத்த சக்தி -gm, இவரை திணிவு கேபிட்டல் எம் எடுத்திருக்கோம். கொண்டு போற அழுத்தத்திலேயே ஸ்மால் எம் எடுத்திருக்கோம் 500 கிலோகிராம் இன்டு எம் ஓவர் தூரம் ஆர், இவ்வளவு தூரத்தை ஸ்மால் ஆர் தந்திருக்க மைனஸ் ஆரம்ப அழுத்த சக்தி பூமியில மேற்பரப்புல இருந்து கொண்டு போறாரு எம் ஓவர் கேபிட்டல் ஆர். இதுல பொம்மனால விஷயம் நம்ம வெளியான எழுதிட்டோம்னா இப்ப இது பிளஸ் இங்க வந்து முன்னுக்கு வரும். அப்ப ஜி எம் இன்டு எம் நாம பொதுவா எடுத்தோம்னா 1 கேபிட்டல் ஆர், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இவர் மைனஸ், சோ மைனஸ் 1 ஆர். இப்ப பிறகு இது சுருக்கணும் அப்படின்னா ஆன்சர். அப்ப கொண்டு செல்ல தேவையான இழிவு சக்தியை நீங்க காணலாம். ஜீர பெருமானம் தந்திருக்காரு, பூமியில திணிவு தந்திருக்காரு, ஸ்மோலம் கொண்டு செல்ற பொருள் திணிவு 500 கிலோகிராம் தந்திருக்காரு, பூமியில ஆற தந்திருக்காரு 6400 கிலோமீட்டர், கவனம் மீட்டருக்கு மாத்தணும், ரைட். கொண்டு செல்ற தூரம் தந்திருக்காரு, மையத்திலிருந்தான் தூரங்கள் அளக்கிற பொழுதும். சோ அந்த ஆறை பிரதிட்டு நீங்க அழுத்த சக்தியை காணலாமா? காணலதா? அப்ப ஒரு ஈர்ப்பு புலத்திலிருந்து ஒரு பொருள் ஒன்றை கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய இழிவு வேலை அளவு. இப்ப இழிவு வேலை என்ன பிள்ளைகள்? விடத்தை ஓய்வுல இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் உயர்த்தி கொண்டு விடத்தை கொண்டு போய் ஓய்வுல வைக்கிறதுக்கு பேரு தான் இழிவு வேலை சொல்றோம். விடத்தை கொண்டு வச்சா என்ன செய்யும்? விடத்தை கொண்டு வச்சா அது நிக்குமா? விடத்தை கொண்டு போய் விடத்தை நிப்பாட்டி நிக்குமா? ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் விடத்தை நின்றா என்ன நடக்கும்? கீழே திரும்ப பணியை கொண்டு விழுந்துருமா? புலம் இழுத்து எடுக்குமான்னு. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்று கேட்காரு. இந்த ஒழுக்குல என்ன செய்யணும்? இப்ப சுத்த வைக்கணும். இந்த ஒழுக்குல இது சுத்த வைக்கணும்டா இப்ப என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு ஒழுக்கு வேகம் ஒன்று கொடுக்கணுமா? கொடுக்கப்படாதா? இந்த ஒழுக்கு வேகத்துல அதை சுத்த வரணும். இப்ப கொண்டு செல்வதற்குரிய இழிவு வேலை நாம படிச்சிருக்கோம். ஒரு பொருளை உயர்த்துவதற்கு செய்ய வேண்டிய இழிவு வேலை செல்வதற்குள்ளே ஓய்வில் இருக்கிற பொருளை கொண்டு போய் ஒரு மேசையில ஒரு தரையில ஒரு புத்தகம் கிடக்குன்னு சொன்னா நாம படிச்சிருக்கோம். நான் மெக்கானிக்ஸ்ல செய்யப்பட்ட வேலை படிக்கிறோம். இதுல புத்தகம் ஒன்று கிடக்கு, வேகம் 0. அவரை உயர்த்தி கொண்டு போய் ட்ரக்ல இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். வைக்கீங்க, வேகம் 0. இழிவு வேலைங்கிறது உயர்த்த வேண்டிய இழிவு வேலைங்கிறது இது அழுத்த சக்தி மாற்றம் படிச்சிருக்கிறது. இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருள் செய்யப்பட்ட வேலைங்கிறது மொத்த சக்தி மாற்றம். அப்ப இழிவுன்ற சொல் ஓய்வில் இருக்கிற பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் ஓய்வாக வைக்கிறதுக்கு செய்யப்பட்ட வேலைக்கு பேரு அழுத்த சக்தி மாற்றம் என்று சொல்றது அல்லது இழிவு வேலைன்னு சொல்றது. விடத்தையும் வேகம் இல்லை, விடத்தையும் வேகம் இல்லை, பட் அழுத்த சக்தியில மாற்றம் ஒன்று வருகின்ற செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி மாற்றம். இப்ப வேகம் ஒன்று ஒரு இடத்துல இருந்துச்சுண்டா மொத்த சக்தி மாற்றம் தானே செய்யப்பட்டது.
அப்ப இடத்தை இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொரு இடத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு செய்யப்பட்ட வேலைக்கு பேரு தான் இழிவு சக்தி மாற்றம் சொன்னா. இப்ப கொண்டு போய் இடத்தை வச்சா இது கீழே விழுந்துடும். இப்ப இவர் என்ன செய்யணும், அந்த வட்டப்பாதையில செல்ல வைக்கணும் சொன்னா இவருக்கு ஒரு ஒழுக்குவகம் ஒன்று கொடுக்கணும். ஒழுக்குவகம் ஒன்று இதுல இடத்துல ஒரு ஒழுக்குவகம் இருக்குமே இருக்காதா? அந்த பாதையை சுத்த வைக்கிறதுக்கு இடத்துல வேகம் ஒன்று கொடுக்கணுமா, கொடுக்கப்படாதா? கொடுத்தா தனக்கு இந்த பாதையில இந்த வேகத்தை கொடுத்தா தான் இந்த பாதையில வட்டப்பாதையில இருக்கும். அப்ப இந்த மேலதிக சக்திங்கிறது, மேலதிக சக்தி வசனத்தை பாருங்க, மேற்படி ஒழுக்கில் இச்செய்மதியை நிலைநிறுத்த என்ற அர்த்தம் என்ன, இந்த ஒழுக்கில நிலைநிறுத்தல் என்ற அர்த்தம் என்ன, அப்படி நிப்பாட்டி கொண்டு வந்தா விழுந்துடும். அப்படி அந்த ஒழுக்குல வந்து சுத்தி கொண்டே இருந்தா மட்டும்தான் அப்படி நிற்கும், இல்லாட்டி விழுந்துடும். தெரியும் நமக்கு இப்போ செட்டில் இழுத்து கொண்டிருக்கு. சோ மேற்படி ஒழுக்கி நிலைநிறுத்த தேவையான இழிவு சக்தி என்னது, மேலதிக சக்திங்கிறதுக்குள்ளே இப்ப அவருக்கு ஒரு வேகம் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மேலதிக சக்தி அந்த ஒழுக்கு வேகத்துல அவரை இயங்க வைக்கிறதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சக்தி ½ mv². அப்ப மேலதிக சக்திங்கிறது ஒழுக்கு வேகத்துல அந்த ஒழுக்குல அவரு வட்டப்பாதையில் இயங்குவதற்கு ஒரு தொடரி வேகம் ஒன்று நீங்க கொடுக்கணுமா இல்லையா? அந்த வேகத்தை கொடுத்த அந்த சக்தியை கொடுத்தார் அவர் இந்த பாதையை சுத்தி கொண்டு வருவார். இப்ப மேலதிக சக்தி ½ mv². v0 காணணும். அது பெரிய வேலை இல்லை. v0க்கு பதிலாக r⍵ தெரியும், ஒமேகாக்கு பதிலாக அலைவு காலம் தெரியும், ஏற்கனவே எல்லாம் கண்டு வச்சிருக்கோம், தூக்கி போட்டோம்னா சரி. v0 காண்றது பெரிய வேலையா? v0 வந்து உங்களுக்கு தெரியும் ஒழுக்கு வேகம் r⍵. ஒமேகாக்கு பதிலாக தெரியும் 2π/t. சோ 2π 4π² r/t². இதான ஒழுக்கு வேகம். r வட்டத்துல போடுங்க. மேலதிக இயக்க சக்தியை காணுங்க. அப்ப மேலதிக சக்திங்கிறது அந்த ஒழுக்கு வேகத்துடன் அதை சுத்த வைக்கிறதுக்கு நாங்க கொடுக்கிற இயக்க சக்தியை சொல்றோம். இந்த முதல் கேள்விகள் 5 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு செஞ்சு அவ்வளவு பாஸ் பேப்பர் கேள்விக்கு விட இருக்கு. கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டு கேள்வி, 98ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் சாப்பிட்டு சுருக்கலாம் தானே. அலைவு காலம் தெரிந்தால் ஒமேகா காரணம், ஒமேகா தெரிந்தால் தொடர்பு கரிய காரணம். அந்த 2வது கேள்வி நீங்க சுருக்கிக் கொள்ளுங்க, பரதீட்டு சுருக்கிக் கொள்ளுங்க. மேலதிக எக்ஸாம்ல இப்ப ஆரம்ப காலத்துல வந்த கேள்விகள் சுருக்கள் ஒன்று இருக்கும். பட் இந்த சுருக்கள் தான் பெருசா இருக்குமே ஒழிய மற்றபடிக்கு தியரி ஆக சின்னது. தியரி ஆக சின்னதா இருக்கிறதால மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். சுருக்கள் சரியா வந்துச்சு மடக்க போது பயன்படுத்தி நீங்க சுருக்க பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் அரை மணிக்கு இருக்கிற நமக்கு ஒரு கேள்விக்கு ஒரு எஸ்ஏ கேள்விக்கு அரை மணிக்கு இப்படியான ஒரு கேள்வி இருக்கும்போது 15 மார்க்ஸ் நீங்கள் சொல்லிட்டா கிடைக்கும். இதுல பிரச்சனைக்குரிய கேள்விகள் இல்லை, அவ்வளவு சொல்லிட்டு பின்னுக்கு போக 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 எஸ்ஏ பகுதிசியமா. அடுத்தது பார்த்தோம். 3வது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வி சிறந்த பூமிக்கண்மையில் உள்ள ஈர்ப்பு புலத்தை வகை குறிப்பதற்கான ஈர்ப்பு புல கோடுகள் குருவில் காட்டப்பட்டுள்ளது. கொப்பில கொண்ட சில தலையங்க போட்டுக் கொள்ளுங்க. ஈர்ப்பு புல கோடுகள், ஈர்ப்பு புல கோடுகள், ஈர்ப்பு புல கோடுகள் சில தலையங்க கொப்பில தலையங்க போட்டுக் கொள்ளுங்க.
ஈர்ப்புப்புல கோடுகள் செல்வதற்கு ஒரு கற்பனை கோடு, கற்பனையாக நாங்க போட்டுக்கு பேர் தான் ஈர்ப்புப்புல கோடுகள் சொல்றோம். அது எப்படி இந்த அர்த்தம்? ஒரு ஈர்ப்பு புலத்துல வைக்கப்பட்ட ஒரு திணிவு அசைகின்ற பாதையை நாங்க ஈர்ப்புப்புல கோடுகள் சொல்றோம். அப்ப ஈர்ப்புப்புல கோடுகளுக்கு டெபினிஷன் கேட்டா என்ன? டெபினிஷன் கேட்க மாட்டா, விளக்கம் என்ன? ஈர்ப்பு புலத்தில் வெளிக்கொள்ளுங்க. ஈர்ப்பு புலத்தில் வைக்கப்பட்ட ஓரளவு திணிவொன்று அசையும் பாதை ஈர்ப்பு விசை கோடுகள் எனப்படும். ஈர்ப்பு விசை கோடு அல்லது ஈர்ப்பு புல கோடுன்னு சொல்றோம். ஈர்ப்பு விசைன்னா பல சொல்ற ஈர்ப்பு புலம்னு சொல்றீங்க. ஈர்ப்பு விசை, மின் விசை, ஈர்ப்பு விசை, காந்த விசை, 3 விசை. ஈர்ப்பு விசை கோடுகள் எனப்படும். சோ இப்ப உதாரணத்துக்கு பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ள பார்த்துக்கொள்ள, பூமியில ஈர்ப்பு புலத்தை எடுத்துக்கொள்ளணும். பூமியில ஈர்ப்பு புலத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த பூமி எடுத்து சென்றா, இப்ப நான் வடக்க ஒரு திணி கொண்ட வச்சு சென்றா, இந்த திணிவு என்ன செய்யப்படுத்த நிற்குமா? எப்பொழுது பூமியில ஈர்ப்பு புலத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும் பூமியில மையத்தை நோக்கி இயங்குமே என்றார். மையத்தை நோக்கி தான் இயங்கும். மேற்பரப்புல போய் கிடக்கும், மேற்பரப்புல வந்து விழும். பட் இயங்குற பாதை மையத்தை நோக்கி இல்லையா? படத்து வைக்கப்பட்ட பொருள் அந்த எப்பொழுது என்ன செய்யக்கூடிய இந்த பூமியில மையத்தை நோக்கி இப்படி இயங்குமே என்றார். பூமியில மையத்தை நோக்கி படத்தை திணி கொண்ட வச்சிருந்த படத்தை வச்சா இப்படியாகும். எங்கள் படத்தை நிற்கிற ஆளுக்கு எப்பொழுதும் நிற நிலைக்குத்தான் வெளிப்பாடு சொல்றது. படத்தை நிற்கிறாள் எப்படி நிற்பார்? படத்தை நிற்கிறாள் எப்படி நிற்பார்? இப்படி அழிப்பாரு. படத்தை நிற்கிறாள் இப்படித்தானே நிற்பாரு. சோ இவருக்கு இந்த கோடு தான் நிலைத்துட்டு போகும். சோ இப்படித்தான் இந்த ஈர்ப்பு சென்றது நிறதாக்கு இருக்காது. சோ படத்தை கோடு வச்சிருந்தா அது பூமியில மையத்தை நோக்கி கவரப்பட்டால் ஈர்ப்பு விசை. அப்ப நம்ம வைக்கிற ஒவ்வொரு திணிவும் பூமியை நோக்கி எப்படி வரும்னா அந்த மையத்தை நோக்கி தான். அப்ப நமக்கு இருக்கின்ற இந்த கோட்டுக்கு பேர் ஈர்ப்புப்புல கோடுகள். பூமியின் ஈர்ப்பு விசை கோடுகளை வரைகண்டு சென்றார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கோடுகள் பூமியில மையத்தை நோக்கி, பூமியில மேற்பரப்பு உள்ள போவாது, தெரியும் மேற்பரப்பாக கிடக்கிறதால சில மேற்பரப்பு விரைவு கீறணும். பட் எல்லாம் மையத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. இப்படி கீற இந்த கோட்டுக்கு பேர் ஈர்ப்புப்புல கோடுகள் அல்லது ஈர்ப்பு விசை கோடுகள். படத்தை வைக்கப்பட்ட பொருள் இப்படித்தான் பூமியை நோக்கி, படத்தை வைக்கப்பட்டது பூமியை நோக்கி இப்படித்தான் இருக்கும். படத்தை வைக்கப்பட்ட பூமியை இருக்கும், இப்படித்தான் இருக்கும், மையத்தை நோக்கித்தான் இருக்கும் எப்பொழுது. அப்ப கீறுகின்ற அந்த கோடுகளுக்கு பேரு ஈர்ப்புப்புல கோடுகள் சொல்றோம். இரண்டாவது பேர் சம அழுத்த கோடுகள். சம அழுத்த மேற்பரப்பு, சம அழுத்த மேற்பரப்பு இரண்டாவது. சம அழுத்த மேற்பரப்பு. சம அழுத்த மேற்பரப்பு. சம அழுத்த மேற்பரப்பு சொன்னா வசனத்தில் இருக்கு. சம அழுத்த மேற்பரப்பு என்ன? பூமியில மையத்திலிருந்து சம அழுத்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைக்கின்ற கோடு, அழுத்தங்களை சம அழுத்தங்களை இணைக்கின்ற கோடு சம அழுத்த மேற்பரப்பு. பூமி மையத்திலிருந்து சம அழுத்த மையத்திலிருந்து வெட்டிக் கொள்ளுங்க. மையத்திலிருந்து பூமியின் மேற்பரப்பு, பூமி என்று சொல்லி மட்டும் பூமியின் மேற்பரப்பில் இந்த மையத்திலிருந்து சொல்ல வேண்டிக் கொண்டு வெளிப்படுங்க. புவியின் சம அழுத்தங்களை கொண்ட புள்ளிகளை
சம அழுத்தங்களை கொண்ட புள்ளிகளை இணைக்கும் கோடு சம அழுத்த மேற்பரப்பு எனப்படும். சம அழுத்தங்களை கொண்ட புள்ளிகளை இணைக்கும் போது சம அழுத்தம் எனப்படும். உதாரணத்துக்கு நான் படத்த புள்ளிய மையத்திலிருந்து ஆற்றோட புள்ளியில அழுத்தம் என்னென்று கேட்டார், படத்த அழுத்தம் என்னென்று கேட்டார். இதே அழுத்தம் இன்னைக்கு விடத்து தெரிவிக்கும் இருக்கிறார். கற்பனை பண்ணி பாருங்க. இதே ஆற்றூரத்துல விடத்து தெரிவிக்கும் இருக்கிறார். இதே அழுத்தம் விடத்து தெரிவிக்கும் இருக்கிறார். இதே அழுத்தம் விடத்து தெரிவிக்கும் இருக்கிறார். இப்ப பூமிய மையத்திலிருந்து ஒரு குறித்த ஆறு தூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளியிலையும் ஒரே அழுத்தம் காணப்படுமா காணப்படாது. அப்ப நான் இந்த அழுத்தங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றாக நான் நினைச்சென்று சென்றா இந்த கோட்டுக்கு பேர் இந்த கோட்டுக்கு பேரு பூமிய மையத்தில இருந்து நான் இந்த கோட்டுக்கு பேர் வந்து என்ன வரைக்க போகுங்களா சம அழுத்தத்தோட மேற்பரப்பே படத்த பூமியில மையத்திலிருந்து இது R1 தூரத்தில் இருக்கிறதா படத்தரிக்கிற அழுத்தம் அதே பூமியில இருந்து அதே R1 தூரத்தில் இருக்கிற படத்தரிக்கிற அழுத்தம் எப்படி சமம். சோ இந்த கோட்டுல எல்லா இடத்துலையும் நான் கீழே இந்த கோட்டுல எல்லா இடத்துலையும் அழுத்தம் என்ன வரைக்கும் போகுது சமனடிக்க போகுது. அதே மாதிரி நான் இன்னொரு விரிந்த தூரத்தை எடுக்கியா ஆற்று தூரத்தை எடுக்கியா விடத்து பூமியில மேற்பரப்பு விடத்து நான் தூரத்தை எடுத்தேன் விடத்து ஆற்று தூரம் விடத்தரிக்கிற அழுத்தம் இந்த பூமியில மையத்திலிருந்து ஆற்று தூரத்தில் இருக்கிற எல்லா இடத்திலையும் அழுத்தங்கள் எப்படி சமனாக இருந்தா அந்த கோடுகள் எல்லாத்தையும் நான் ஒன்றாக நினைச்சேன்டா அந்த கோட்டுக்கு பேர் என்னது சம அழுத்த மேற்பரப்பு. அப்ப சம அழுத்த மேற்பரப்பு ஒன்று எடுத்தா இந்த கோட்டுல எல்லா இடத்தையும் அழுத்தம் சமனாக இந்த கோட்டுல வேறு அழுத்த பெருமானம் இருக்கு. பட் இந்த கோட்டுல இருக்கிற எல்லா புள்ளியும் ஒரே அழுத்தத்தில் இருக்கு. சம அழுத்த மேற்பரப்புல ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஏற்றமொன்றை கொண்டு ஒரு திணிவொன்றை கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை என்று கேட்ட பூச்சியம். ஏன்னா விடத்தரிக்கிற அழுத்தமும் அழுத்த சக்தி சமனறியும் விடத்தரிக்கிற அழுத்த சக்தியும் சமனறிவு ஒரு தெரிவு. சம அழுத்த மேற்பரப்புல ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு திணிவொன்றை கொண்டு செல்லும் போது செய்யப்பட்ட வேலை என்ன பிள்ளை இவ்வளவு ஒரு சம அழுத்தம் சென்றா அப்ப விடத்துக்கு இருக்கிற அழுத்த சக்தி எல்லாமே சமம். எப்பொழுது செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி மாற்றம். அப்ப விடத்தரிக்கிற பொருளை கொண்டாடு விடத்தரிக்கிற ஒரு பொருளை கொண்டாடு நம் விடத்தை கொண்டாந்து வச்சு செல்லா செய்யப்பட்ட வேலை பூச்சியம். விடத்தரிக்கிற அழுத்த சக்தி ஒன்று. பட் விடத்தரிக்கிற அழுத்த சக்தி வேறு. ஏன்னா இது வேற ஒரு சம அழுத்தம் இருப்பாங்க. அப்ப வேறம் இருக்கும். ஒரே சம அழுத்த கோட்டுல ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு கொண்டு செல்லும் போது ஏற்ற ஒன்றை ஒரு திணிவொன்றை கொண்டு செல்லும் போது செய்யப்பட்ட வேலை பூச்சியம். அப்ப இன்னொரு சம அழுத்த மேற்பரப்பு வர வேண்டியிருக்க இன்னொரு சம அழுத்த மேற்பரப்பு அது இன்னொரு கோண வடிவம் பூமியில இன்னொரு தூரத்தில் இருக்கிறீங்கன்னா வேறொரு சம அழுத்த மேற்பரப்பு என கேட்கப்பட்டிருக்கு. சம அழுத்த மேற்பரப்புகளை வரைக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறதால வரைய சரி. எப்பொழுது சம அழுத்த மேற்பரப்புகள் கோள வடிவமா இருக்கக்குள்ள ஈர்ப்பு புலச்செறிவுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும் மையத்தை நோக்கி இருக்கும். ஈர்ப்பு பிசை கோடுகளும் சம அழுத்த மேற்பரப்பு ஒன்றுக்கு ஒரு செங்குத்தா இருக்கு. உங்களுக்கு பாயிண்ட் அறிவு கொள்ளுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அறிவு கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் எம்சிக்கு உள்ள கூட்டுக்கல்விகளாக உங்களுக்கு வந்து இருக்கும். அறிவு கொள்ளுங்க. சம அழுத்த மேற்பரப்பில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு திணிவொன்றை கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை பூச்சியம் ஆகும். இந்த மேற்பரப்புல இருந்து இந்த மேற்பரப்பு கொண்டு வரும்போது செய்யப்பட்ட வேலை பூச்சியம் இருக்கிறது. ஏனென்றால்
விடத்திருக்கிற அழுத்த சக்தியும் சமன் என்ற சமஅழுத்த மேற்பரப்பு. செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி மாற்றம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை என்று சொன்னாலே அழுத்த சக்தி மாற்றம் ஈர்ப்பு புலத்துல. செய்யப்பட்ட வேலை நிச்சயம். அடுத்த போய் நிலைப்படுது சம அழுத்த மேற்பரப்பானது எப்பொழுதும் ஈர்ப்பு விசை கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கும். ஈர்ப்பு விசை கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கும். நான் ஒரு ஈர்ப்பு விசை கோடு பாருங்க, எப்பொழுதும் பட்ட செங்குத்தாக இருக்கும். ஒரு ஈர்ப்பு விசை கோடு அம்புக்குறி முக்கியம். ஈர்ப்பு விசை கோடுகளுக்கு அம்புக்குறி முக்கியம். அம்புக்குறி மையத்தை நோக்கியதாக இருக்கு. இப்ப எப்பொழுதும் ஈர்ப்பு விசை கோடுகளுக்கு செங்குத்தாக சம அழுத்த மேற்பரப்பு. ஈர்ப்பு விசை கோடுகள் மையத்தை நோக்கி வருகின்றன. இது மேற்பரப்புக்கு சமாந்தரமா இருக்கு. சமாளித்த மேற்பரப்புகள் பூமியில மேற்பரப்புக்கு சமாந்தரமா இருக்கு. சோ தொடரி எப்பொழுதும் ஈர்ப்பு விசை கோடுகள் சம அழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கிறது. இதெல்லாம் கூற்றுக்கல்விகள். அதால கொஞ்சம் இந்த விஷயத்திலே கவனமாக எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப மூணாவது கேள்வி வெரி சிம்பிளா நம்ம விளங்கி எடுத்துக்கொள்ளலாம். அதுல 3 கேள்வி தரப்பட்டது. புவிக்கண்மையில் உள்ள ஈர்ப்பு புலத்தை வகைபிரிப்பதற்கான ஈர்ப்பு புல கோடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அது தந்திருக்காரு, சும்மா கேள்வியை தந்திருக்காரு. புவிப்பரப்பில் இருந்து ஈர்ப்பு அழுத்தம் தூரத்துடன் மாறுவதை காட்டும் வரைகொண்டு ஈர்ப்பு அழுத்தம் தூரத்துடன் மாறுவதை காட்டும் வரைகொண்டு R=6 இருந்து பருமட்டாக வரைக. இங்க கேபிட்டலா இருந்தது பூமியில. அப்ப ஈர்ப்பு அழுத்தம் தூரத்துடன் மாறுகின்ற வரைக்கும் நம்ம படிச்சு தந்திருக்கேன். அழுத்தம் அந்த மைனஸ் இல்லையா, எப்பொழுதும் மைனஸ் GMO/R இருந்து அப்ப வரை கண்டு சென்றா பூமியில மையத்திலிருந்து R=6 வரை கண்டு செல்வாரு. அப்ப அழுத்தத்துடனான மாறல் V அழுத்தம், தூரத்துடனான மாறல் பூமியில R நான் ஸ்மால் கேபிட்டல் R எடுத்து செல்ல கேபிட்டல் R எடுத்தா ஒரு இப்படி போகும் என்று பார்த்திருக்கேன். தூரம் செல்ல அழுத்தத்துடன் இது படிச்சிருக்கேன். கோப்பில தெரிவிக்கும் தானே. ஓகே, முதல் வரைவில் இருந்து அழுத்தத்தின் சம அளவு பெருமான மாற்றத்தின் போது தூரம் சம அளவு மாற்றம் அடைகிறதா என குறிப்பிட்டு விளக்குக சொல்றாரு. இந்த வரைவில் இருந்து அழுத்தம் இது விஷயத்தை நல்லா அழைக்கிறது. உமது வரைப்பில் இருந்து அழுத்தத்தின் சம அளவு மாற்றத்தின் போது அழுத்தத்துல சம அளவு மாற்றம் உதாரணத்துக்கு படத்துல பெருமாள் படத்துல பெருமாள் சம அளவு சமனாக பிரிக்கிறது. இது சம அளவாக பிரிக்கிறது. இப்ப இது வடத்திட்ட வார அந்த தூரமும் அந்த தூரம் எவ்வளவு வரும்? இந்த வரைக்கும் இப்படி வருது, இவ்வளவு தூரமா. பட் இதே அளவு இங்க போகக்குள்ள குறையும் போது வார அந்த தூரத்துல அளவு சம இடமா, இந்த இடம் சமனம். அதே மாதிரி இங்க வடத்துக்கு இருந்து வடத்துக்கு போகக்குள்ள இந்த தூரம் இது x1, இது x2, இது x3. இங்க சமனாக இவர் சமன். உதாரணத்துக்கு 5 தர 10 6, இவர் 10 தர 5 தர 10 தர 10 6, 15 தர 10 6, 20 தர 10 6. அழுத்தம் சமனாக மாறும் போது அதற்கேற்ப தூரமும் சமனாக மாறுதா? வரைவில் இருந்து இந்த வரைவில் சமனா மாறுதா? இல்ல.
மாறுகின்றதா? சம அளவு மாற்றம் அடைகிறதா? இல்லை. என குறிப்பிட்டு விளக்குகள் சொன்னா ஏன் இப்படி பாருங்க, ஏழு லைன்களுக்கு தெரிந்த வதம் அடித்து இருக்கீங்க. இப்படி ஒரு வரைவு வந்தா இவர் சமனாக மாறினாலும் அது இவருக்கு இது சம அளவாக மாறும்போது அதுக்கு இடைப்பட்ட தூரங்கள் மாறும். இதுக்கு காரணம் என்னன்னு இந்த அழுத்தம் நேர்வீத சமன் ஆனா நேர்மார்வீத சமனானா நேர்மார்வீத சமன் வரைவுகள் எல்லாத்துக்கும் சமனாக மாறினாலும் தூரங்களோட வரைவுகள் இப்படி வந்தா இடவுகள் இவர் இடவு சமனம் மாறினால் அதற்கேற்ற இந்த தூரங்கள் எப்படி இருக்க போது வித்தியாசம் இருக்க போகுது. இதுல மறுதரைவு தூரங்கள் சம அளவுல மாறும் போது அழுத்தங்கள் சம அளவுல மாறாது. அப்ப இதற்குரிய காரணம் என்னன்னு இருக்காருன்னா வி நேர்மாறு ஒன்றில்லாத வரைவுகள் எல்லாத்துக்கும் இப்படித்தான் வரும். இது சம அளவு மாற்றம். இது சமனான அளவு மாறும் போது தூரமும் சமனான அளவு மாறுமா? சமனான அளவு தூரமும் சமனான அளவு மாறினாப்புல உற்பத்தி கூடாக போற நேர்கோடு உற்பத்தி கூடாக போற நேர்கோடாக இந்த தரப்புல சம அளவாக இவர் சம அளவாக இவரிடம் சமனாக இருக்கும் போது அதற்கேற்ப இவங்களும் சம இந்த இதுகள் சமனரிக்கிற மாதிரி இந்த இடங்களும் சமனரிக்கிறது அது நேர்கோடா இருந்தா தான் சாத்தியம். இது சும்மா கேட்டிருக்காரு, அவர் இது கேட்டிருக்காரு. இது சும்மா சாதாரண அழுத்தங்கள் சமனான அளவுல மாறுபடும் போது அதற்கேற்ப தூரங்களும் சமனான அளவு மாறுபடுகிறதா? இல்லை. ஏன்? விளக்குக. ஏனெனில் V ஆனது அழுத்தமானது தூரத்திற்கு நேர்மாறு விகித சமனாகும். வரைவு இப்படி வந்தா இப்படி தந்தது. ஏனெனில் அழுத்தமானது தூரத்திற்கு நேர்மாறு விகித சமனாகும். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி மேலே உள்ள வரிப்படத்தில் உமது விடைத்தாளை பிரதி செய்து அந்த ஈர்ப்பு விசை கோடுகள் காட்டுறத ஒரு விடைத்தாளை பிரதி செய்து பகுதி 4 அது பகுதி 4 அப்படியே 1 திருத்திக் கொள்ளும் 1 பகுதி 1 உள்ள பகுதி 1 பகுதி 1 உள்ள வரைவை பயன்படுத்தி சம அழுத்த பெருமானங்களால் வித்தியாசப்படக்கூடிய சம அழுத்த மேற்பரப்புகள் 3 பருமட்டாக வரைக 3 சம அழுத்த மேற்பரப்புகள் வரையட்டே. பட் அழுத்தங்கள் சமனான அளவு மாறுபடும். அழுத்தங்கள் சமனான அளவு அப்ப நாம் இதை தீரணும். இவரை தீர்க்கொள்வோம். இவரை அப்படியே நாம தீர்க்கொள்வோம். அதுக்கு நமக்கு ஈடுபடுவதற்கு நீங்க தேவையில்லை. நான் சம அழுத்தத்துக்கு நான் ஒரு சம அழுத்த பரப்பு ஒரு சமாளித்த மேற்பரப்பு போடுங்க. சமாளித்த மேற்பரப்பு அப்போ ஒரு சமாளித்த பரப்பு இருப்பீங்களா இல்லையா? உதாரணத்துக்கு இவர் விடத்த அழுத்தம் வந்து -5/10 வச்சுக்கொள்வோம். இப்ப 10/10 எவ்வளவு தெரிவிக்கின்றா விடத்திலிருந்து ஒரு தூரத்துல இருக்கு. ஒரு விடத்திலிருந்து ஒரு தூரத்துல இருக்கும். அந்த தூரம் எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒப்புடைய இல்லை விடத்தை. இவர் 2 பேரும் வித்தியாசம். உதாரணத்துக்கு இந்த நம்பர் நீங்க போட்டுருவோம். நான் உங்களுக்கு ஒழுங்கப்படுத்துறது கொடுத்த -10/16 வரைக்கும் வளர்க்கிறோம். இப்ப -15/14 இதே அளவு தூரத்தில் இருக்குமா? இதோட பெரிய அளவு தூரத்தில் இருக்குமா? அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப இதை விட பெரிய அளவு தூரத்துல இருந்தா தாங்களே தூரங்கள் கூடும். இப்ப இவருக்கு இருக்க இடைவெளி விட இந்த அழுத்தம் சமனான அளவு மாறுபாடு கூடும். அழுத்தம் சமனான அளவு மாறுபட்டாலும் கூட இப்ப இவர் 5, இவர் 10, இவர் 15. பட் இந்த இடவை விட இந்த இடவு பெருசா இருக்கணும். அதைத்தான் அங்க எதிர்பார்க்கிறாரு. அதான் கேட்க பாருங்க. மேலே உள்ள வரிப்படத்தை ஒரு விடைத்தாளில் உதவி செய்யும். பகுதி 1 உள்ள வரைவை பயன்படுத்தி சம அழுத்த பெருமானங்களால் வித்தியாசப்படக்கூடிய 3 பேரை வித்தியாசம் சமனாகும். இப்ப இவர் அளவும் சம வித்தியாசம். 5 -10 இவர் -10 -15. பட் சம அழுத்த மேற்பரப்புகள் ஒரே அளவு தூரத்துல கிடக்குமா? இல்லை. இவருக்கு இவருக்கு ஒளிப்பட்ட தூரத்தை விட இவருக்கு இவருக்கு ஒளிப்பட்ட தூரம் பெருசாயிருக்கும்.
இப்ப நான் சய 20 எவ்வளத்துல இருந்து கேட்டா இன்னும் சமனான அளவான அழுத்தங்கள் மாறுபடும் போது இடைப்பட்ட தூரம் அதிகரிக்கும். எல்லாத்தையும் நேரியல் சமன் உண்டிக்கலாம். அப்ப சம அழுத்த பெருமானங்களால் வித்தியாசப்படக்கூடிய சம அழுத்த மேற்பரப்புகள் 3 பருமட்டாக வரைகிறது சொன்னா இதான் நான் 3 சம அழுத்த மேற்பரப்பு படிச்சிருக்கேன். இவர் அழுத்தத்திற்கும் இவர் அழுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் 5, இவர் அழுத்தத்துக்கும் இவர் அழுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் 5. ஆனா தூரம் இவர்களின் தூரத்தை விட இவர தூரம் பெருசரிக்கு இடவை கூட்டிட்டு போகணும். தூரம் சம அழுத்த மேற்பரப்புகள் கிடைப்படும் தூரங்கள் அதிகரிக்கும். இந்த பி நேர் வீத சமம் அதான் அந்த கேள்விதான் இல்லை. சோ பிளேன் டைம் சரியாயிட்டு நினைக்கிறேன் நான்.